தமிழக அரசு ஊழியர்களுக்கு ஈட்டிய விடுப்பு சரண் வரும் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. கொரோனா பெருந்தொற்று காலத்தில் அரசின் நிதிநிலையின் மீது ஏற்பட்ட பெரும் சுமையின் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அரசு அலுவலர்களுக்கான ஈட்டிய விடுப்பை சரண் செய்யும் நடைமுறை அடுத்த ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் செயல்படுத்த 2025-26 நிதிநிலை அறிக்கையில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் சட்டப்பேரவையில் விதி 110 கீழ் முதலமைச்சர் ஸ்டாலின் அரசு ஊழியர்களின் ஈட்டிய விடுப்பு நாட்களில் 15 நாட்கள் வரை சரண் செய்து பண பலன் பெறும் நடைமுறை அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்றும் இதன் மூலம் 8 லட்சம் அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் பயன்பெறுவர் என அறிவித்திருந்தார். அதன்படி அரசு ஊழியர்களுக்கு ஈட்டிய விடுப்பு சரண் வரும் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பை செயல்படுத்த ஆண்டுக்கு ரூபாய் 3561 கோடி கூடுதல் நிதியை அரசு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது.